வெல்கம் ஓம் முருகா சேனல். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கிறது பார்க்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கழுவி அலசி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்க, மீன் குழம்புக்கு தேவையான பொருள் வச்சுருக்கேன். பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பூண்டு, தக்காளி, வெங்காயம், பெருங்காயம், வெந்தயம், கடுகு. கடுகு போடலாம். கடுகு, வெந்தயம், கடுகு, பச்சை மிளகா, பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போடலாம். நல்லா வதங்குது வெங்காயம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இது நாளும் அதில் போடலாம். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி அதில் ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லா பொருளும் போட்டுக்கலாம். நல்லா கலக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், அப்புறமா மீன் போட்டுக்கலாம். பாருங்கள், மீன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போது குழம்பு கொதிக்குது, போட்டுடலாம். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ அதில் மீன் போடலாம். பாருங்கள், எல்லா மீனும் போட்டேன். இப்போது ஒரு மூடி போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்போ சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், மூடி எடுக்கிறோம். நல்லா மீன் வெந்துச்சு. இப்போ சும்மா இப்படி லைட்டாக பண்ணலாம். பாருங்கள், மீன் எப்படி வெந்திருக்கு. வெல்கம் ஓம் முருகா சேனல். களியும் மீன் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெல்கம் ஓம் முருகா சேனல். தேங்க்யூ.